ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் ஃபீல்டில் முக்கியமான ஒரு பங்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்போஹைட்ரேட் தான். அதாவது மாவு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆடுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது சத்து கொடுக்கும். அதில் நம்ம கான்சென்ட்ரேட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்போஹைட்ரேட்டில் 35 to 40% வரைக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஃபார்மில் வந்துட்டு கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா உடச்ச மக்கா வந்து மொக்காச்சோளம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம முழு மக்கா வந்து கொடுக்கறதில்ல. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உடச்ச மக்கா மட்டுமே தான் வந்துட்டு டெஸ்டிங் பண்ணதுலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். உடச்ச மக்கா எதனால கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைஜஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால வந்துட்டு தேவையான நியூட்ரிஷன் உடச்ச மக்கால வந்துட்டு நல்லா ப்ராப்பராக கிடைக்கிறதுனால இது கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கான்சென்ட்ரேட் ஃபீல்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் 30 to 35% வந்து இருக்கணும். அதில் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோயா புண்ணாக்கு டீஆயில்டு கேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கடலை புண்ணாக்கு டீஆயில்டு கேக் யூஸ் பண்ணுறோம், பருத்தி புண்ணாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற ப்ரோட்டீனில் மினிமம் ரெண்டு விதமான ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். 2 வகையான புண்ணாக்கு இருந்தால் மட்டுமே தான் வந்துட்டு ஃபீடை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். நம்ம ஏரியாவில் சோயா வந்துட்டு ரெகுலராக கிடைக்கும். அதனால வந்துட்டு சோயா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோட்டீனில் சோயா பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப்பில் வரும். சோயாவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ரெண்டுமே சின்ன விதமான பர்சன்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் தான் வரும். அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சோயா என்றைக்குமே. அதனால வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சோயா புண்ணாக்கு. நம்ம ஏரியாவில் ரெகுலராக கொடுக்கறதுனால வந்துட்டு சோயா புண்ணாக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கடலை புண்ணாக்கில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு டாப் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய் நீக்கின, அதாவது ரோட்டரி புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான புண்ணாக்கு இருக்குது கடலை புண்ணாக்குலேயே. ஒன்று செக்கு புண்ணாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட்டரி புண்ணாக்கு. செக்கு புண்ணாக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்கு புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆயில் கண்டென்ட் நம்ம கொடுக்குற ப்ரோட்டீனில் அதிகமாக இருந்தால் கொழுப்பு வந்து அதிகமாக அடிச்சிடும் கறியில். அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக போயிடும். ஃபைபரும் கொழுப்பும் அதிகமாக போயிடுச்சுன்னா புரோட்டீன் சதவீதம் வந்துட்டு அப்படியே இறங்கிரும். அதனால என்னைக்குமே நாம கொடுக்குற புரோட்டீன் வந்து டிஓசி, அதாவது டீஆயில்டு கேக்கு, எண்ணெய் நீக்கப்பட்ட புண்ணாக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் தான் வந்துட்டு புரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய், அதாவது செக்கு புண்ணாக்கில் தான் வந்துட்டு புரோட்டீன் சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்தால் எண்ணெய் நீக்கின புண்ணாக்கு கொஞ்சம் சாம்பிள், செக்கு புண்ணாக்கு கொஞ்சோண்டு சாம்பிள் எடுத்து டெஸ்டிங்க கொடுத்து நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம என்ன நீக்காத கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. அதிக நாள் வந்து அது வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஃபங்கஸ் வந்துடும். ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா நம்ம குட்டிங்களுக்கு வந்துட்டு ஃபுட்லாக்கு, அசிடோசிஸ், அல்குலோசிஸ், கழிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதிகமாயிரும். ரெண்டாவது பருத்தி புண்ணாக்கு. சோயா புண்ணாக்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் 3rd வரது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோட்டீனில் பருத்தி புண்ணாக்கு. தேங்காய் புண்ணாக்கு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க.